Hey makers, welcome back to another video. இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ₹200 மல்டிமீட்டர் இருக்குது, இந்த மாதிரி ₹2000 மல்டிமீட்டர் இருக்குது, ₹20,000 கூட மல்டிமீட்டர் இருக்குது. ஸோ பேசிக்காக மல்டிமீட்டர்னா என்ன, பிகினராக நீங்கள் எப்படி ஒரு மல்டிமீட்டர் வந்து சூஸ் பண்ணலாம், அந்த மல்டிமீட்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து 4 ஃபங்க்ஷன் வந்து எல்லா மல்டிமீட்டர்லையுமே வந்து இருக்கும். வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது, கரண்ட் மெஷர் பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது, அண்ட் கண்டினியூட்டி அண்ட் டயோட் மோட் வந்து எல்லா மல்டிமீட்டர்லையுமே காமனாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ₹200 மல்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வோல்டேஜ் அண்ட் டிசி வோல்டேஜ் வந்து மெஷர் வந்து பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட் வந்து மெஷர் வந்து பண்ண முடியும், ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியும், கண்டினியூட்டி அண்ட் டயோட் மோட் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இருக்க மல்டிமீட்டர். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 இயர்ஸாக வந்து யூஸ் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கேன். ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹2,000 மல்டிமீட்டர் நான் ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து என்னால் வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் வந்து பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து மெஷர் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டர் டைப்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் போர்ட்டபிள் மல்டிமீட்டர், நம்ம எங்கே வேணால் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து போகிற மாரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லீட்ஸ் வந்து வரும் எல்லா மல்டிமீட்டர்லையுமே வர மாரி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று காமன் இருக்கும், ஒன்று வந்து வோல்டேஜ் மெஷர்மெண்ட்ஸுக்காக இருக்கும். நீங்கள் கரண்ட் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து இன்லைனில் வந்து கரண்ட் வந்து நீங்கள் வந்து மெஷர் வந்து பண்ணுவீங்க. இன்லைன் அப்படின்னா வந்து நீங்கள் ஒயர் கட் பண்ணிவிட்டு இந்த மல்டிமீட்டர் ஏன் வந்து அந்த கரண்ட் வந்து போகிற மாரி செட் பண்ணோம் அப்படின்னா அந்த மல்டிமீட்டர் வந்து நம்மளால் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு மெஷர் வந்து பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி கரண்ட்டை வந்து மெஷர் வந்து பண்ண முடியும், ஏசி கரண்ட்டை வந்து மெஷர் வந்து பண்ண முடியாது. இப்போ என்னோட இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கட் வந்து பண்ணணும் இல்லையா. ஸோ இதில் வந்து கட் வந்து பண்ணணும். உங்களுக்கு ஒயர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒயரை டேரெக்டாக கிளாம்ப் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து இதில் வந்து எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்றத வந்து காமிச்சிடும். ஸோ மற்ற மல்டிமீட்டரில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் தான் வந்து இதுலேயும் வந்து இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் மல்டிமீட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சில் வந்து பான் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஆப்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து ஏசி கரண்ட்டில் வந்து ஆப்ரேட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாபீஸ் வந்து அவ்வளோ வச்சிருக்க மாட்டாங்க, கம்பெனிஸில் தான் அதிகமாக வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி, ஏன்னா அது வந்து ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்லாம் வந்து அதில் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டரோட டைப்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஹாபிஸாக இருக்கீங்க, இப்போ தான் எலக்ட்ரானிக்ஸ் என்ட்ரு ஆக போனீங்கன்னா நீங்கள் எந்த மல்டிமீட்டர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு மல்டிமீட்டர் தான் சஜஸ்ட் வந்து பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ₹200 கிட்ட வரும். நீங்கள் இதில் நிறையா வந்து தப்பு பண்ணி வந்து கற்றுக்க வந்து முடியும். நீங்கள் தப்பு பண்ணாலும் டிவைஸ் டேமேஜ் ஆச்சுன்னா பெரிய அளவுக்கு காஸ்ட் வந்து உங்களுக்கு டேமேஜ் வந்து ஆகாது. ஸோ அதுவே நீங்கள் இந்தமாரி மல்டிமீட்டர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ₹2,000 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிங்கன்னா உங்களால் அதிகமாக பண்ண முடியாது. இன்னும் மல்டிமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட கூட இருக்குது. நான் ப்ரீவியஸாக சொன்ன மாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூக், கீ செட், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலர் பிராண்ட்ஸ். பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறது வந்து ஹாபிஸ்ட் ஏரியா கிடையாது. ஸோ அவங்க வந்து டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைஸ் ஏரியா. ஸோ இண்டஸ்ட்ரியில் தான் அவங்க வந்து டார்கெட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா ஒரு பெரிய பிராண்ட், ஸோ கேலிப்ரேஷன் டீடைல்ஸ் அது எல்லாமே வந்து இருக்கும் பேக்கட் அப்பான்றதுனால. ஸோ அவங்க வந்து அதுதான் வந்து ப்ரிஃபர் வந்து பண்ணுவாங்க. பட் நம்மள மாரி ஹாபிஸ் வந்து அந்தமாரி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்ஜெட் வந்து பார்த்தாது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர்ஸ்க்கும் இந்த மீட்டர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 90% வந்து மேட்ச் ஆகிடும். எக்ஸ்ட்ரா இருக்க 10% பார்த்தீங்கன்னா அது இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்காக ஸ்பெஷலைஸாக பண்ணுது. ஸோ அது வந்து நம்ம ஹாபிஸ்க்காக வந்து எடுத்துக்க வந்து வேணும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்தமாரி ஒரு மல்டிமீட்டரை சூஸ் பண்ணாலே போதும். பிகினராக வந்து இதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த மல்டிமீட்டரை வந்து சூஸ் பண்ணணும்னு இருக்குது, உங்களோட நீடை பொறுத்து உங்களோட மல்டிமீட்டர் வந்து மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் டெக்னீஷியனாக இருக்கேன், எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் ஒயரிங் பண்ணுறேன், நீங்கள் ஒரு மில்லியாம்ஸில் வந்து டீல் பண்ண மாட்டீங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஆஃப் ஆம்ஸில் வந்து டீல் பண்ணுவீங்க, 15 ஆம்ஸ் 20 ஆம்ஸ். நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் போகிறதா பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஒயர் இருக்கும்போது ஸ்லாம் பண்ணி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அந்த நேரத்தில் போய்ட்டு ஒயரை வந்து இன்லைனில் கனெக்ட் பண்ணணும், அந்த ரிஸ்க்கும் வந்து கிடையாது. ஸோ இல்லை நான் எலக்ட்ரானிக்ஸில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவேன், நான் மில்லியாம்ஸில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா இது உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் வழியாக தான் யூஸ் வந்து பண்ணுவோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ரீடிங் வந்து இன்லைன் ரீடிங்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டீவியேஷன்ஸ் இருக்கும். இன்லைன் ரீடிங் தான் மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லியாம்ஸ்க்கு வந்து இது வந்து சூட் வந்து ஆகாது. அதுவும் இல்லாமல் இதோட ஜா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பெருசு. ஸோ உங்களுக்கு மில்லியாம்ஸ்லாம் மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஜா ஓப்பனிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஸோ மல்டிமீட்டர்லேயே அந்தமாரி இருக்குது, ஃப்ளூக்லாம் அந்தமாரி மாடல்ஸ் வந்து இருக்குது. பட் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா 25,000 அந்தமாரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் மில்லியாம்ஸ் மெஷர் பண்ணுறீங்கன்னா இந்தமாரி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்லைனில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இதில் ஒரு வயரை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மீட்டர் வரை நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் மில்லியாம்ஸ்லாம் மெஷர் பண்ணும்போது இது வந்து யூஸ் ஆகும். இல்லை என்னோட ஸ்பெஷலைசேஷன் வந்து நான் மைக்ரோ ஆம்ஸ், நானோ ஆம்ஸ்லாம் டீல் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு இது எதுவுமே செட் ஆகாது. நீங்கள் கண்ணை மூடிட்டு பெஞ்ச் மல்டிமீட்டர் போகிறது தான் வந்து பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஏன்னா பெஞ்ச் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் வரைக்கும் வரும். உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 டிஜிட் இருக்கும். ஸோ உங்களுக்கு மைக்ரோ ஆம்ஸ் வரைக்கும் மெஷர் வந்து பண்ண முடியும். ஆனால் பெஞ்ச் மல்டிமீட்டர் போகிறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து காஸ்ட்லியராக இருக்கும். நீங்கள் லோக்கலில் இருக்கிற பெஞ்ச் மல்டிமீட்டர் வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து இருக்காது.
பெஞ்ச் மல்டிமீட்டர் போகிறீங்க அப்படின்னா லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 50,000 அபோவ் வந்து போகும். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மல்டிமீட்டர் வந்து ஹாபிஸ்ட் யாருமே வந்து அவ்வளோ வந்து யூஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அது இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்து யூஸ் வந்து பண்ணக்கூடிய டூலாக வந்து இருக்குது. ஸோ இந்த மல்டிமீட்டரில் அடுத்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக் லைட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்தமாரி மல்டிமீட்டர்ஸ்லேயே கூட பேக் லைட் வச்ச ஆப்ஷன் வந்து வருது. அண்ட் அப்புறம் ஹோல்டு வந்து பண்ண முடியும். ஹோல்டு அப்படின்னா இவங்க ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ சடனாக ஹையாக போயிட்டு லோவாக கூட வரலாம். ஏன் உங்களுக்கு அந்த ஹை வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹை வேல்யூ வந்து கேப்சர் வந்து பண்ணும். நீங்கள் இப்போ இக்கட்டான சூழ்நிலை போய்ட்டு மெஷர் பண்ணுறீங்கன்னா ஹோல்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர் பண்ண வேல்யூ அப்படியே டிஸ்பிளேல ஹோல்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதை வந்து அப்புறமா வந்து எடுத்து வந்து பார்த்துக்கலாம். லைட் வந்து இருக்கும், என்சிபி ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ என்சிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஒரு ஒயரில் கரண்ட் போதா இல்லையா அப்படின்னு வந்து தெரியுது. நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸில் பண்ணும்போது இந்த என்சிபி ஆப்ஷன் அவ்வளோ வந்து தேவைப்படாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் பிகினராக எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தமாரி மல்டிமீட்டர் வாங்கினா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ இந்த மல்டிமீட்டர்லேருந்து இந்த மல்டிமீட்டருக்கு மாறலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஃபெமிலியாரிட்டி வந்துடுச்சு, நான் அடுத்த லெவல் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னா அப்போ இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி மாரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மல்டிமீட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இன்னும் இவங்க இந்த மல்டிமீட்டர் வச்சுருக்காங்கன்னு அவங்க வந்து ஒரு தாட் வந்து வந்துடும். நீங்கள் இந்தமாதிரி ஒரு பிராண்டட் மல்டிமீட்டர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே சம்மா அவங்க இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன்ஸ் வந்து வரும். பட் அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிளைண்ட். நீங்கள் உங்கள் டூல்ஸ் வச்சு தான் உங்களோட ஒர்க்கை ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்றதும் ஒரு விஷயம். பட் இதெல்லாமே வந்து ஒரு ப்ளே வந்து பண்ணும். எப்படி உங்களோட ட்ரெஸ் வந்து உங்களோட ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்களோட ப்ளே வந்து பண்ணுதோ அந்தமாரி உங்களோட டூல்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இதை வந்து ப்ளே வந்து பண்ணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை செக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு எதனா தெரியணும் அப்படின்னா இல்லை இந்த மல்டிமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக எப்படி யூஸ் பண்ணுன்ற கைடு வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். நான் அதை பற்றி ஏன் மேக் பண்ணல அப்போ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து அட்டாச் வந்து பண்ணுறேன். நீங்கள் அது வேணுனாலும் செக் வந்து பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள், நானே வந்து மேக் வந்து பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். டாடா பாய். நெக்ஸ்ட் சண்டே பார்க்கலாம்.